ஓம் நம சிவாய. வேதிய வேடதாரி தொடுத்த வாக்குவாதமும் கொடுத்த வரமும். பார்வதி அனுப்பிய பிராணசகி புன்னகையோடு கிழட்டு வேதியரிடம் சென்று, ஐயரே, பார்வதி தேவி ஏன் தவம் செய்கிறாள் என்பதுதானே தங்களுக்கு தெரிய வேண்டும். சகல ஐஸ்வர்யங்களும் கூடியிருந்தும் கூட இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு பினாகம் என்ற வில்லேந்திய சிவபெருமானையே தன் பிரிய காதல் கணவனாக அடைய வேண்டும் என்றுதான் பார்வதி இப்படி அருந்தவம் செய்கிறாள். இவள் வைத்த மரக்கன்றுகள் கூட பெரிய விருட்சங்களாகி பூத்து பயன் தர துவங்கிவிட்டன. இவளோ நாரதர் கூறியபடியே இன்னும் தவம் செய்கிறாள் என்றாள். அவளை அவ்வாறு பேச வைத்துவிட்டு பார்வதி தனித்து நின்றாள். வேதியர் வியந்தவர் போல் பார்வதியை நோக்கி, ஏ பார்வதி, உன் தோழி சொல்பவை உண்மைதானா, அல்லது பெண்களுக்கே உரிய வெறும் பரிகாசமா? விஷயத்தை நீயே என்னிடம் சொல்லக்கூடாது என்று கேட்டார். விஷயத்தை நீயே ஏன் என்னிடம் சொல்லக்கூடாது என்று கேட்டார். அதற்கு பார்வதி, பெரியவரே, என் தோழி சொல்வது யாவும் உண்மைதான். மனத்திற்கும் வாக்குக்கும் எட்டாத அச்சிவபெருமானை என்னால் எப்படி அறியத்தகும்? அப்படி துர்லபமாக இருந்தும் கூட என் விருப்பத்தாலேயே நான் அவரை குறித்து தவம் செய்கிறேன் என்றாள். பார்வதி, நான் இப்போது என் விருப்பப்படி செல்கிறேன். நீ எதை இச்சித்தாயோ அதை அறிய எனக்கும் பெரும் விருப்பம் இருந்தது. அதை உன் தோழியரிடமிருந்தும் உன்னிடமிருந்தும் தெரிந்து கொண்டேன். இனி நான் போயாக வேண்டும், இல்லையென்றால் நமது சிநேகம் குன்றிவிடும் என்று மறையவர் மந்தகாசத்தோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். உடனே பார்வதி வேதியரை பார்த்து, சுவாமி, நீங்கள் ஏன் புறப்படுகிறீர் என்று கேட்டாள். பார்வதி, நான் உனக்கு மிகவும் அன்பனாகையால் சொல்லுகிறேன். நீயோ சந்தனத்தை விட்டு சேற்றை பூசிக்கொள்ளவும், யானை வாகனத்தை விட்டு எருதின் மேல் ஏறி சவாரி செய்யவும், கங்கை நீரை விட்டு கிணற்று நீரை அள்ளி குடிக்கவும், சூரிய ஒளியை விட்டுவிட்டு மின்மினியின் மினுக்கு ஒளியை கண்டு ரசிக்கவும், வீட்டு வாசத்தை விட்டுவிட்டு காட்டு வாசம் செய்யவும் விரும்பியவளாய் தவம் செய்கிறாய். உன்னுடைய இந்த முயற்சி உச்சிதமாக தோன்றவில்லை. தேவர்கள் நிறைந்த சபையை விட்டு அசுரரும் பைசாசரும் நிறைந்த சபையை நீ இச்சிக்கிறாய். அலங்காரமான இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு ஆண்டியான சிவனை நீ விரும்புகிறாய். இது உச்சிதமல்ல, மிகவும் அசட்டுத்தனமாகவே எனக்கு தோன்றுகிறது. இன்னும் சொல்கிறேன் கேள் பார்வதி. கமலப்பூக்களை போன்ற கருவிழிகள் வாய்ந்த கட்டழகியான நீ எங்கே? முக்கண்ணனான அந்த சுடலையாடி சிவன் எங்கே? வெண்ணிலா முகம் படைத்த நீ எங்கே? ஐந்தலையனான அந்த ஆண்டிப்பித்தன் எங்கே? வருணிக்கவே முடியாத கூந்தல் அலங்காரியான நீ எங்கே? விரிசடையான அந்த ஜடாதரன் எங்கே? சந்தனம் முதலான வாசனைகள் பூசி பரிமளிக்கும் உடல்வலம் வாய்ந்த நீ எங்கே? சுடுகாட்டு சாம்பலை பூசித் திரியும் உடலுள்ள அந்த சிவன் எங்கே? சுகமான வெண்பட்டாடை எங்கே? சுகமற்ற அவனது யானை தோல் போர்வை எங்கே? உனது திவ்யமான தோல் வலைகள் எங்கே? அவனது பாம்பு அணிகள் எங்கே? உன் சேவகர்களான தேவர்கள் எங்கே? அவனது பூதகணங்கள் எங்கே? உன் மிருதங்கம் முதலான வாத்தியங்கள் எங்கே? அந்த சிவனின் டமருகம் எங்கே? உனது பேரிகை எங்கே? அவனது சிருங்கி எங்கே? உனது டங்கம் எங்கே? சிவனது கள்ள வாத்தியம் எங்கே? ஆகையால் உனக்கும் அந்த சிவனுக்கும் பொருத்தமோ உருவ ஒற்றுமையோ சிறிதும் கிடையாது. அந்த சிவனோ ரிஷபவாசி, விருப்பாட்சி, கோணல் கண்ணன். அவனது குலங்குடி முதலியனவும் நன்றாக அறியப்படவில்லை. அந்த சிவன் என்ன செல்வந்தனா? அப்படி இருந்தால் அவன் ஏன் திகம்பரனாக, அதாவது நிர்வாணனாக தெரிய வேண்டும்? இன்றைய கதையிலும் விளக்கம் தரும்படியான சமஸ்கிருத சொற்களோ பழமையான தமிழ் சொற்களோ இல்லை. நாளைய கதையில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.